பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா, ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போ பொங்கல் ட்ரீட்டாக லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் பீரியாட்டிக்கல் திரைப்படம். 90s ஐ மீன் 90களில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். 1965 நடக்கக்கூடிய ஒரு கதை. உண்மை சம்பவம் தான் எடுத்தாங்களா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அதாவது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% அதில் உண்மை இருக்கணும். ஆனால் இதில் 10% கூட உண்மை இல்லை. மீது எல்லாமே கற்பனையாக எதோ வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே பொறுமையை ரொம்ப சோதிச்சு வேற மாதிரி பண்ணி விட்டாங்க. இந்த பராசக்தி திரைப்படம் வெளிவந்துச்சு, 2 நாளில் ஒழிச்சு கட்டாங்க. ஐ மீன் பொங்கலுக்கு ஒரு படம் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே போகிக்கு முன்னாடியே ஒழிச்சு காட்டின ஒரு திரைப்படம்னா அது இந்த பராசக்தி மட்டும்தான். ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஏன்னா அவங்க வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இத்தனை கோடி வரைக்கும் ஒரு போஸ்டர்லாம் டிசைன் பண்ணி வச்சிட்டாங்க. அது படம் ஓடினாலும் சரி ஓடலனாலும் சரி அந்த போஸ்டர்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். லாஸ்ட்டாக 51 கோடி அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் விட்டாங்க. அதுக்கடுத்து அமைதியாக இருந்தாங்க, ஏன்னா படம் ஓடலை. திடீர்னு உடனே விட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதி காக்க இப்போது அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் மீண்டும் வந்திருக்கு. 100 கோடி ரூபாய் வசூல் வந்துருச்சாமா. நம்ம விசாரிச்சா இல்லைப்பா, அந்த படம் இன்னும் 65 தான் வந்திருக்கு, அதுவே தாண்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா இடங்களுமே டோட்டல் வாஷ் அவுட் வவுசஸ்லாம் போட்டு பொழந்து தள்ளிட்டாங்க. அது அப்போவே வச்சு கட்டிட்டாங்க. தெலுங்குல இந்த படம் ரிலீஸே ஆகலை, இன்னமும் ரிலீஸும் பண்ண முடியாது. அது ஒரு வேறு விஷயம். ஹிந்திலையும் படம் வரப்போகிறதில்ல. கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு 5 அதிகபட்சமாக எடுத்தால் 25 லட்சம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிற ஒரு படம். ஆனால் பொய்யான ஒரு நம்பரை இப்போதைக்கு அஃபிஷியலாக சொல்கிறாங்க, 100 கோடி. அதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேறு விதமாக சம்பாரித்த ஒரு பணத்தை இந்த கலெக்ஷனில் கொண்டு வந்து ஒயிட் ஆக்குறாங்க, அது வேறு விஷயம். ஸோ மற்றபடி அஃபிஷியலாக இப்போ 100 கோடி ரூபாய் வசூல் வந்துருச்சாமா. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் மதராசி படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டையே இந்த படம் பிரேக் பண்ணல, இன்னும் முக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் அஃபிஷியலாக இன்னும் லைஃப் டைமில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 200 கோடி ரூபாய் வரைக்கும் டிசைன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா நான் சூப்பராக இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஜி5ல 8 வாரம் கழிச்சு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பராசக்தி திரைப்படத்துக்கு ஒரு பிக்கஸ்ட் சம்பவம் ஆஃப் பராசக்தி அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ வரப்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.